கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் ஹெல்த் பேசிக்ஸ் ஆரம்பகால மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை சங்கரா கண் மருத்துவமனையின் நிர்வாக அறங்காவலர் பத்மஸ்ரீ டாக்டர் ரமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேலும் இம்மையத்தின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது: அருமையான ஒரு நிகழ்வு. இதை நீங்க தான் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க நமக்கே தெரியாது, பிறக்கும் பொழுதே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது குழந்தைங்களுக்கு. அதை நம்ம மைல்ஸ்டோன் டிலே சொல்லுவோம். ஒரு குழந்தை இந்த ஏஜ்ல இந்த செய்யணும், இந்த ஏஜ்ல பேசணும், இந்த ஏஜ்ல எல்லாரையும் பார்க்கணும், இந்த ஏஜ்ல நடக்கணும்னு இருக்கிறது டிலே ஆகுது. There are certain anomalies. சில ப்ராப்ளம் இருக்கு, முதல்ல இருக்குது. இப்ப ரொம்ப அதை அவேரா இருந்து இதை செக் பண்ணி ஆட்டிசம் எல்லா இடத்துலையும் கேட்டு நிறைய பார்க்கணும். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஒரு வாழ்வை அமைச்சு கொடுக்கணும்னாக்க இந்த மாதிரியான ஒரு செட்டப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு குழந்தைக்கு பண்ணும் பொழுது அடுத்த ஒரு 80-90 இயர்ஸ் ப்ரொடக்டிவ் லைஃப் கொடுக்க முடியாது. லாங் ப்ரொடக்டிவ் லைஃப் அது முழுமையா கொடுக்கணும். நாமெல்லாம் படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல, ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி பாடி போத் ஆர் இம்பார்ட்டன்ட். ஒரு மனிதன் ஃபுல்லா முழுமையா வளர்ச்சி பெறணும்னாக்க ஒரு பக்கம் ஒரு ஹெல்தி மைண்ட், நாலேஜ் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஹெல்தி பாடி இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தா தான் தெரிய ஃபுல்ஃபில்மெண்ட். இங்க இந்த மைல்ஸ்டோன் டிலே ஆகிற குழந்தைங்களுக்கு, கன்ஜென்டல் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்காக இந்த ஒரு செட்டப் கோயம்புத்தூர் இல்லை. I congratulate Swati and the entire team over here. இதை எடுத்து பண்றதுக்கு இட்ஸ் a wonderful initiative. ஓகே, இந்த இனிஷியேட்டிவ்ல இங்க என்னென்ன பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. they got experts, அதுக்கெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வேணும். இது நிறைய பேருக்கு தெரியணும். தட் இஸ் வேர் இன்னைக்கு நீங்க பத்திரிகை துறையில இந்த மாதிரி நல்லா நடக்கிற காரியங்களை இது ஒரு இண்டிவிஜுவல் பப்ளிசிட்டிக்காக விளம்பரத்துக்காக இல்லை, இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னா நீங்க இதை நிறைய குழந்தைங்களுக்கு இது பண்ணணும். படிச்ச குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க, வந்துருவாங்க. பட் நிறைய நீங்க ஈவன் கொஞ்சம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்ல கூட நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதை முதல்லயே கண்டுபிடிக்கணும். இவங்க சொன்ன மாதிரி காம்ப்ரஹென்சிவா அந்த குழந்தைங்களுக்கு உண்டான அந்த 3 துறையிலையும் அதுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். கொடுத்து அப்படியே ஸ்கூல்ல தட் இஸ் இன்க்ளூசிவ்னஸ். இந்த குழந்தைகளை பிரிச்சு வைக்கக்கூடாது. இந்த குழந்தைகளும் நார்மல் சில்ட்ரனும் சேர்ந்து வரும்பொழுதுதான் they complement each other. அந்த ரிசல்ட் நிறைய ஸ்டடீஸ் இருக்கு. இவங்களை சேர்த்தும் பொழுது அவங்க மேல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லா குழந்தைகளுக்கும் இரஸ்பெக்டிவ் அவங்க எங்க இருக்காங்க என்னங்கிறது இல்லாம, அவங்க என்ன சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்காங்க தெரியாம அந்த குழந்தைகளுக்கு நம்ம பக்காவா செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாருக்கும் எடுத்து செல்ல வேண்டியது உங்களுடைய இது. இதை நம்ம செய்யும் பொழுது we have seen, என்னோட own cousin, அந்த அம்மா, I'm talking about ஒரு 20 years back, குழந்தை ஆட்டிசம், வெரி ஸ்ட்ராங் ஆட்டிசம். அப்பெல்லாம் ஆட்டிசம்னா என்ன தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது. பட் இவங்க இந்த பொண்ணு என்ன பண்ணினா கம்ப்ளீட்டா அந்த சைல்டை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இதுல என்னெல்லாம் பண்ணுமோ அத்தனை she started doing as a mother. அந்த ஒரு முதல் 10-15 வருஷம் வேற எதுவுமே பண்ணல. she was concentrating on the child. அப்படி பண்ணிட்டு இன்னைக்கு அந்த பையன் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு மல்டிநேஷனல் பெங்களூர்ல இஸ் இன் a very high post. இமேஜின் எப்படி பிளாசம் ஆகுது ஒரு குழந்தை ப்ரொவைடட். ஸோ எல்லா மதருக்கும் அது பண்ண முடியாது. எதர் they may not have அது எஜுகேஷன் இல்லாம இருக்கலாம், இல்ல ரிசோர்சஸ் இல்லாம இருக்கலாம், ஆர் வேர் வித் எப்படி பண்ணணும் தெரியாம இருக்கலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நிறைய அது நாம அந்த பெற்றோர்களுடைய நிலையில இருந்து பார்க்கும்போது தான் இதனோட இம்பாக்ட் தெரியும். நம்ம எல்லாம் கடவுள் நமக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. we are all very happy, children all nice, we are very happy. But in the percentage of children you have to look from the parents point of view. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இது ட்ரெமெண்டஸ். இதை ஈக்குவேட்டே பண்ண முடியாது. இதனால ஒரு பெனிஃபிட் இஸ் ஹியூஜ், இட்ஸ் ஹியூஜ். ஸோ இது நிறைய பேர் போய் சேரட்டும். நீங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ணுங்க. அந்த பெற்றோர்கள் மனம் தளரக்கூடாதுங்கிறது ஒரு தமிழ்ல ஒரு ஒரு பொயட்டிக் எக்ஸ்பிரஷன் இருக்கு. எரிமலை தும்மியது 50 கிலோமீட்டருக்கு அக்னி குழம்பு.
எந்த ஒரு குடிமகனும் இடம்பெயரவில்லை. அக்னி குழம்பின் ஆரிய சாம்பலில் ஆழ்ந்து பயிரிட்டதில் 6 மடங்கு அமோக விளைச்சல். மெசேஜ் என்னன்னா, எந்த ஒரு தீமையிலும் அங்கே ஒரு நன்மை உண்டு. ஸோ இந்த குழந்தைங்க இப்படி பிறந்துட்டாங்களேன்னு கவலைப்படுறது இல்லை. ஆக்சுவலி தீஸ் ஆட்டிசம் சில்ட்ரன், they are good in certain areas. Some of them are very good musicians. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்க லைஃப் இதோட முடிஞ்சு போகல, நம்ம லைஃப் முடிஞ்சு போகலங்கிற மாதிரி எண்ணத்தை எடுத்துட்டு நிறைய பண்ண முடியுங்கிற உற்சாகத்தை நீங்க தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். இவ்வளவு தூரம் வந்து மார்னிங் இந்த மாதிரி ஒரு இதில் பண்றதுக்கு எங்க எல்லா சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். Good morning, respected Chief Guest Dr. Padma Shri Dr. R. V. Ramani and Mr. Gautam. அதாவது ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து என்னன்னாங்க, சார் சொன்ன மாதிரி நம்ம சில்ட்ரனை வந்து இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பேரண்ட்ஸ் ஆர் வெரி பிஸி. ஸோ இது ஒரு நல்ல சென்டராக இருக்கும். சில்ட்ரனை கொண்டு வந்து சேர்த்தி ஏர்லியாகவே என்னன்னு சொல்லி பார்த்து இமீடியட்டா அதுக்கான சொல்யூஷன் எடுக்கிறது வந்து இட் வில் பி பெனிஃபிஷியல் ஃபார் த சில்ட்ரன் இன் தியர் ஃபியூச்சர். அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஹெல்த் பேசிக்ஸும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்வாதி ஃபார் டேக்கிங் சச் அன் இனிஷியேட்டிவ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இங்க இருக்கிற டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், எக்ஸ்பர்டீஸ் நிறைய பேர் இருக்காங்க. we can put them to good use through this program. And also the parents-க்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பாயிண்டா இருக்கும். இந்த ஸ்கூல்ல வந்து சேர்க்கும் போது இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நம்ம பார்த்து ரிட்ரீட் பண்றதுக்கும், கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும், ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறதுக்கும், எதுவா இருந்தாலும் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கும் சில்ட்ரனோட இதுல. So I think it's a great program. Wish you all the best and wish the Health Basics team all the very best. Respected Chief Guest, the dignitaries who are running this institution, on behalf of Tamil Nadu Play School Association, I congratulate the authorities for starting this kind of an institution. We as practicing teachers and center heads already have experienced many issues, and the teachers were unable to understand the behavior of the child, especially those below 3.5 years. Nowadays, the lifestyle of parents are changing totally. The mother and the father, both of them, there is not at all an intimacy. Probably some of the, for example, the father comes home at the time of say 12 o'clock in the night. And naturally the child will be awake till 12:30, 1:30, they will be playing. And naturally the sleeping time is reduced. So this produces certain, say the characteristics of the child, behavior characteristics of the child in the classroom. The next day, it is getting altered. If you have 20 children, 5 children, we are able to note that they are somewhat deviant. We don't brand them this or that, but we find that. And so this kind of a center, it will help us a lot to guide the teachers what we should do. Throughout Tamil Nadu, I think Coimbatore is leading. I know what is going on in Chennai or Madurai. I really appreciate your effort. This is a need of the hour. So many parents in nuclear family, they don't have the grandfather or somebody to talk to the child, and the parents are away. The isolation, so many things are there. So this produces behavior changes. For example, if I were to tell one example, in a classroom, one child suddenly he will bite the other child, the next child. So one child, he will this. You have to call the parents. You have to examine the lifestyle. Everything we have to do. I think management will give us a systematic guidelines for all these things, and we will. Our association, our teachers, I think they will get in touch with you. Please help them, guide them. Thank you, madam. இது வந்து ஒரு விதமான குருகுலம். அந்த காலத்துல குழந்தைகள்லாம் குருவோட அங்கேயே தங்கி இது பண்ணும் போது அவங்க குழந்தைங்களை அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க, குவிக்கா அதை பண்ண முடிச்சது. இப்போ அவர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் ஆர் வெரி பிஸியா இருக்கிறது போது கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்லை.
அப்போ இது ஒரு குருகுலம் மாதிரி அந்த அவர் சொன்ன அந்த 0 to 3.5 years or 5 yearsல க்ரூம் பண்றதுக்கு பியூட்டிஃபுல் செட்டப் இஸ் திஸ் பிளேஸ். ஆர்டிசம் வந்து நான் கியூர்